Today I am going to tell you the difference between begin, commence and start. என்ன சார் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது, பிகின்னால ஆரம்பிக்கிறது, கமென்ஸ்னால ஆரம்பிக்கிறது, ஸ்டார்ட்னால ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது மூணுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் வந்து வேறு வார்த்தைகள், அர்த்தமும் கொஞ்சம் மாறுபடுது. யாருக்குறைய ஒரே அர்த்தம் தான், ஆனால் எல்லா இடத்துலையும் சப்ஸ்டியூட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. எல்லா வார்த்தையும் இப்போ நம்ம இப்போ எந்த இடத்துல எது ரிஃபைண்டாக தோணுதோ அந்த இடத்துல நம்ம அதை சரியான வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியும். பிகின்கிறது ஒரு வேர்பாக பயன்படுத்துகிறோம், ஒரு வினை சொல்லாக பயன்படுத்துகிறது தான் பிகின். ஓகே, இப்போ வந்து they will begin to construct the house very soon. They will begin to construct the house very soon. ரொம்ப சீக்கிரம் அவங்க அந்த வீட்டை கட்ட ஆரம்பிப்பார்கள். அந்த ஆரம்பித்தல் அப்படிங்கிற செயல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பிகின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பிகினுக்கு. She will begin the lecture at 9 AM tomorrow. நாளைக்கு அவள் காலையில் 9 மணிக்கு தன்னுடைய லெக்சர் கிளாஸை ஆரம்பிப்பா. We will begin the new project on Thursday. புது ப்ராஜெக்டை நாங்கள் வியாழக்கிழமை ஆரம்பிப்போம். அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்லேருந்து ஆரம்பித்து ஒரு செயலை செய்கிறது வந்து நம்ம பிகின்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கமென்ஸ் பார்க்க போகிறோம். கமென்ஸ்னால ஏறக்குறைய அதே மீனிங் தான் வருது, பிகின் அல்லது ஸ்டார்ட்டுங்கிற மீனிங் வருது. ஆனால் வந்து கமென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் அ ஃபேன்சி வே ஆஃப் சேயிங் டு பிகின் ஆர் டு கமென்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேன்சி வே ஆஃப் டெல்லிங் டு பிகின். ஃபேன்சின்னு நான் இப்போ சும்மா ஒரு பாலிஷ்டாக சொல்லணும், அழகான ஒரு வார்த்தையை போட்டு சொல்லணும் அப்படின்னா பிகின்கிற வார்த்தையை ரெகுலராக எல்லோரும் பயன்படுத்துறதுனால கமென்ஸுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக வந்து இது எங்கே நீங்கள் பயன்படுத்தலான்னா, ஒரு எக்ஸாம் ஆரம்பித்து தொடர்ந்து ஒன்று விட்டு ஒரு நாளோ 2 நாளைக்கு ஒரு தடவையோ 3 நாளைக்கு ஒரு தடவையோ ஒவ்வொரு பேப்பரை நம்ம எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க யூனிவர்சிட்டிஸில் அல்லது ஸ்கூல்ஸில் இல்லையா. அப்போ அந்த முதல் எக்ஸாம் ஆரம்பிக்குதுல்ல, அந்த டேட் இருக்குல்ல, அதை வந்து கமென்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த எக்ஸாம்னு சொன்னால் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. நிறைய பேப்பர்ஸ் நம்ம எழுத போகிறோம், 4-5 பேப்பர் எழுத போகிறோம். அதில் முதல் பேப்பர் என்றைக்கு ஆரம்பிக்குது, அன்னிலேருந்து ஆரம்பித்து 2 நாளைக்கு ஒரு தடவை அல்லது 3 நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு எக்ஸாமாக நம்ம எழுத போகிறோம். அப்போ கமென்ஸ்மெண்ட்டுங்கிறது த ஃபஸ்ட் டே ஆஃப் த எக்ஸாம், அதை வந்து கமென்ஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ப்ராசஸ் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ட்ரையல், கோர்ட்டில் வந்து கோர்ட் ஆஃப் லாவில் வந்து ட்ரையலுக்கு கொண்டு போகிறாங்க ஒரு கேஸை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காக. அப்போ வந்து இந்த மாதிரி கமென்ஸ், த ட்ரையல் கமென்சஸ் ஆன் சச் அண்ட் சச் எ டேட், இந்த குறிப்பிட்ட தேதியில் அல்லது குறிப்பிட்ட கிழமையில் இந்த ட்ரையல் வந்து கமென்ஸ் ஆகுது, ஆரம்பிக்குது. அப்போது ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த இடத்துல, நீண்ட ப்ராசஸ் இருக்கும்போது கமென்ஸ்மெண்ட்டுங்கிறத பயன்படுத்தலாம். பிகின்னாலும் அதே தான், அதே மீனிங் தான், கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்கிறது தான் கமென்ஸுங்கிறது. முதல்ல என்ன சொன்னேன், ஸ்டார்ட்டு சொன்னேன் இல்லையா, பிகின்னு கமென்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து ஸ்டார்ட்னா என்னென்னா டு செட் இன் மோஷன், அதான் டெஃபினேஷனாக சொல்கிறாங்க. ஸ்டார்ட்டுங்கிறது டு செட் இன் மோஷன். எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் 9 o'clock. என்ன அர்த்தம், 9 மணிக்கு பரீட்சை ஆரம்பிக்குது. ஸ்டார்ட் இஸ் போத் நவுன் ஆஸ் வெல் அஸ் வேர்ப். ஒரு ஸ்டார்ட்டுங்கிறது வந்து ஒரு நவுன் பெயர் சொல்லாகவும் பயன்படுத்தலாம், வேர்ப் வினை சொல்லாகவும் பயன்படுத்த முடியும். அடுத்தது உங்களோட வேலை என்னமா, எங்கெங்கே நம்ம பிகின் பயன்படுத்துகிறாங்க அனலைஸ் பண்ணி பாருங்கள். மற்றவங்க பேசும்போது அல்லது ஒரு புக்கை படிக்கும்போது, நியூஸ் பேப்பர் படிக்கும்போது எங்கெங்கே அந்த கமென்ஸுங்கிற வார்த்தை வந்திருக்குன்னு நல்லா பாருங்கள். ஒரு ப்ராசஸ் இருக்கும்போது அந்த கமென்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆரம்பிக்கிறத பிகின் பண்ணுறத வந்து கமென்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிகினும் ஸ்டார்ட்டும் ஏறக்குறைய ஒன்று தான். டு செட் இன் மோஷன்னு சொன்னோம் இல்லையா ஸ்டார்ட்டுக்கு, இது 3 எங்கெங்கே பயன்படுத்தியிருக்காங்கன்னு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அது உங்களோட என்வாயர்மெண்ட்லேருந்து இந்த வார்த்தைகளில் என்ன காமனான டேர்ம்ஸு 3மே, பிகின்ங்கிறதும் ஸ்டார்ட்டுங்கிறது கமென்ஸுங்கிறது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான வார்த்தைகளாக இருக்கிறதுனால இது 3க்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் காட்டிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணுமோ பயன்படுத்திக்கலாம், சப்ஸ்டிடியூட்டாக கூட பயன்படுத்தலாம். ஒன்றுக்கு ஒன்று சப்ஸ்டிடியூட் தான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, மாற்றி கூட பயன்படுத்தலாம். வென் டஸ் யுவர் எக்ஸாமினேஷன் பிகின்னு கேட்டாக்கா கொஞ்சம் நேரமாக இருக்கும், எப்போ ஆரம்பிக்குதுன்னா அந்த மணியை குறிக்கிற மாதிரி ஆகிடும். கமென்ஸ்மெண்ட்டுங்கிறது நான் சொன்ன மாதிரி ப்ராசஸாக இருக்கிறதுனால கமென்ஸ்மெண்ட்டு பயன்படுத்தலாம். அந்த இடத்துல நல்லாயிருக்கும், அதாவது ரிஃபைண்டுன்னு சொல்கிறோம்ல, சுத்தம் செய்யப்பட்ட ஒரு ஆங்கிலமாக அல்லது சுத்திகரிப்பு செய்யப்பட்ட
அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பாலிஷாக பேசணுன்னா கமெண்ட்ஸுங்கிறத சில இடங்களில் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. அதனால் டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுங்க. பிகினும் ஸ்டார்ட்டும் ஏறக்குறைய ஒன்றா இருக்கும், கமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகுது, அதான் வித்தியாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டு மீட் யூ ஒன்ஸ் அகெயின். வெல்கம் டு தங்கிலீஷ் டு இங்கிலீஷ் சேனல். இன்றைக்கி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போகிறோம். ஐ எம் கோயிங் டு அப்படிங்கிறத வச்சு, அந்த ஃப்ரேஸை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது. ஐ எம் கோயிங் டு, ஐ ஆம் கோயிங் டு, நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு போட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ உதாரணமாக ஐ எம் கோயிங் டு கால் ஹிம், நான் அவனை அழைக்க போகிறேன், அவனை கூப்பிட போகிறேன். ஐ எம் கோயிங் டு ரிங் அப் அப்படின்னா நான் அவனுக்கு ஃபோன் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் கோயிங் டுனா நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். ஐ எம் கோயிங் டு ரிசைன் மை ஜாப் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் வேலையை ராஜினாமா செய்ய போகிறேன். அப்போ திட்டமிட்டு ஒரு செயலை செய்ய போகிறோன்னு சொன்னால் ஐ எம் கோயிங் டுங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் தரேன், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஐ எம் கோயிங் டு கெட் மேரிட் என்ன அர்த்தம், நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன். ஐ எம் கோயிங் டு கேன்சல் த ஆர்டர், நான் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ண போகிறேன். இதெல்லாம் ரொம்ப பிரச்சயமான ஒரு ஃப்ரேஸாக நம்ம பார்க்குறோம். ஐ எம் கோயிங் டு, ஐ எம் கோயிங் டுங்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. அதை வச்சுட்டு நீங்கள் ஐ எம் கோயிங் டுவை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி உள்ளதை நீங்களே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன எக்ஸாம்பிளில் ஐ எம் கோயிங் டு ரிசைன் மை ஜாப்னு ஒரு சென்டென்ஸ் சொன்னேன் இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஒரு சென்டென்ஸை எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். ஐ எம் கோயிங் டு ரிசைன் மை ஜாப், நான் வேலையை ராஜினாமா செய்ய போகிறேன். அப்போ S2 என்ன சொல்லலாம் அதுக்கு, ஒய் ஆர் யூ கோயிங் டு ரிசைன் யுவர் ஜாப், நீ ஏன் வேலையை ராஜினாமா செய்ய போகிற, ஒய் ஆர் யூ கோயிங் டு ரிசைன் யுவர் ஜாப். இப்படியே டயலாக் நீங்கள் பில்டப் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் இமேஜின், ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டு ஐ எம் கோயிங் டு ரிசைன் மை ஜாப் முடிஞ்சிருச்சா. S1 ஸ்பீக்கர் 1. ஸ்பீக்கர் 2, மை நோ த ரீசன் ஒய் யூ ஆர் கோயிங் டு ரிசைன் யுவர் ஜாப், நீ ஏன் ரிசைன் பண்ண போகிறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா. ஐ எம் கோயிங் டு ரிசைன் மை ஜாப் பிகாஸ் த ஒர்க் லோட் இஸ் வெரி ஹெவி, வேலை பளு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் நான் ரிசைன் பண்ண போகிறேன். ஈவன் ஆன் சண்டேஸ் ஐ ஹாவ் டு ஒர்க் அ லாட், ஸோ ஐ எம் கோயிங் டு ரிசைன் மை ஜாப் சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை கூட நான் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கு, அதனால் இந்த வேலையை நான் விட போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸு ஃபார்ம் பண்ணும்போது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் கொஸ்டின்ஸு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்களே உங்கள் மைண்டில் ஃப்ரேம் பண்ணி உங்கள் சிச்சுவேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்களே ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கலாம், இன்டராகேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் நீங்களே ஃபார்ம் பண்ணி ஃப்ரேம் பண்ணி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் முணுமுணுத்தாக கூட இல்லை, சத்தமாக வாய் விட்டு சொன்னாலும் பரவாயில்ல, அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்போதுமே நல்லது. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளூவன்சியும் கிடைக்கும், அதே சமயத்தில் அந்த ஃப்ளோவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஐ எம் கோயிங் டுனா நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ அதே இப்படி வேறு விதமாக திங்க் பண்ணி பாருங்கள். இட் இஸ் கோயிங் டு ரெயின், இட் இஸ் கோயிங் டு ரெயின். மழை பெய்யுதுங்கிற போது சில பேருக்கு எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு அந்த இட்டு போட்டு ஆரம்பிக்க தெரியாது. ரெயின் இஸ் கோயிங் டு ரெயின்ட்டுவாங்க, மழை பெய்ய போகுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ அந்த இட்டுங்கிறது நிறைய பேருக்கு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்கு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. இட் இஸ் கோயிங் டு ரெயின், இட் இஸ் கோயிங் டு ஸ்னோ, பனி பொழிய போகிறது, பனி கொட்ட போகிறது. இட் இஸ் கோயிங் டு ஸ்னோ, இட் இஸ் கோயிங் டு ரெயின், அந்த மாதிரி சொல்லுவோம். ஷீ வச்சு ஹீ வச்சுலாம் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். கோயிங் டு, அதாவது ஷீ இஸ் கோயிங் டு டான்ஸ் என்ன அர்த்தம், அவள் டான்ஸ் ஆட போகிறாள். ஹீ இஸ் கோயிங் டு சிங், அவன் பாட போகிறான். இந்த மாதிரி அந்த கோயிங் டுங்கிறத வச்சு நம்ம எவ்வளோ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு பாருங்கள். வெரி சூன் யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி இஃப் யூ ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் ரெகுலர்லி. வெரி சூன் யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக் இங்கிலீஷ் தரோலி, யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ரேபிட்லி. அப்போ பாருங்கள், இந்த கோயிங் டு வச்சு நம்ம எவ்வளோ விதமாக சென்டென்சஸை ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஸ்பூன் ஃபீடிங்காக இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒரு டீச்சர் கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன்லாம் எல்லாம் தெரிஞ்ச டீச்சர் இருப்பாங்க, ஒன்றும் தெரியாத ஸ்டூடெண்ட் இருப்பாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன், அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. டீச்சர்ஸ் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். அது 2-வே டிராஃபிக் இருக்கணும். 2-வே டிராஃபிக்னா என்ன, நீங்களும் கேள்வி கேட்கணும், நீங்களும் அது எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, நம்ம என்ன செய்யலாம்,
எப்படி அதை வந்து சாதாரண சென்டென்ஸை வந்து கொஷின் சென்டென்ஸாக எப்படி மாற்ற முடியும், அல்லது கொஷின் சென்டென்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு என்னென்ன வேறு விதமாக எப்படி ஆன்சர் பண்ண முடியும், இதெல்லாம் திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வாயில் வரல, தடுமாற்றம் இருக்குது அதிகமாக அப்படின்னா பொறுமையாக உட்காந்து எழுதுங்க. ஒரு 4 வரி 5 வரி எழுதிட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். டெய்லி ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் ஸ்பேர் பண்ணி இங்கிலீஷுக்காக ஸ்பேர் பண்ணுங்கள். உங்களால் பேசுகிறதுக்கு முடியும். இப்போ கோயிங் டுனா நடக்க இருக்கிற நிகழ்ச்சியை வந்து நம்ம கோயிங் டு போட்டு பார்த்தோம் இல்லையா. இட் இஸ் நாட் கோயிங் டு போட்டிங்கன்னா அப்படியே நெகட்டிவாக மாறிடும். ஹீ இஸ் நாட் கோயிங் டு சிங், ஷீ இஸ் நாட் கோயிங் டு டான்ஸ், அப்படியே நெகட்டிவாக மாறிடுச்சு பாருங்கள். நாட் கோயிங் டு அப்படின்னா செய்ய போகிறது இல்லை அப்படின்னு ஆகிடும். இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்னோ, இட் இஸ் நாட் கோயிங் டு ரெயின், மழை பெய்ய போகிறது இல்லை, இட் இஸ் நாட் கோயிங் டு ரெயின். அது மாதிரி முன்னாடி நம்ம பார்த்த சென்டென்ஸில் ஹீ இஸ் நாட் கோயிங் டு ரிசைன் ஹிஸ் ஜாப், தே ஆர் நாட் கோயிங் டு க்ளோஸ் த ஷாப், அவங்க கடையை இப்போ மூட போகிறது கிடையாது, இன்னும் நேரமாகும் அப்படின்னா தே ஆர் நாட் கோயிங் டு க்ளோஸ் த ஷாப் நவ் அப்படி சொல்லலாம் இல்லையா. அப்போ அந்த கோயிங் டு வந்து நாட் கோயிங் டுன்னு மாற்றினீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் நெகட்டிவாக மாறிடுது. இப்போ ரெண்டையும் வச்சு பார்ப்போமே. ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் ஹர், நான் அவளுக்கு உதவி செய்ய போகிறேன். இது அப்படி நெகட்டிவாக மாற்றி பாருங்கள். ஐ எம் நாட் கோயிங் டு ஹெல்ப் ஹர், நான் அவளுக்கு உதவ போவதில்லை. ஐ எம் கோயிங் டு ஹெல்ப் ஹர், ஐ எம் நாட் கோயிங் டு ஹெல்ப் ஹர். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐ எம் கோயிங் டு லூஸ் சம்திங், நான் எதையோ ஒன்றை இழக்கப் போகிறேன். ஐ எம் கோயிங் டு லூஸ் சம்திங். ஐ எம் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங், நான் எதையும் இழக்க போவதில்லை. ஐ எம் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங். ஐ எம் கோயிங் டு பி அன் இன்ஜினியர், நான் வந்து காலேஜில் படிக்கிறேன், இன்ஜினியர் படிக்கணும்னு எனக்கு ஆசை. ஐ எம் கோயிங் டு பிகம் அன் இன்ஜினியர். ஐ எம் நாட் கோயிங் டு பிகம் அன் இன்ஜினியர், நான் இன்ஜினியர் ஆகணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஆக்க போகிறதில்ல. ஐ எம் நாட் கோயிங் டு பிகம் அன் இன்ஜினியர். இப்போ கோயிங் டு பார்த்தோம், நாட் கோயிங் டு பார்த்தோம். நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய சுச்சுவேஷன்ஸில் இது பயன்படும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல அன்றாட டெய்லி சுச்சுவேஷன்ஸில் இதை பயன்படக்கூடியதாக இருக்குங்கிறதுனால தான் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் சொல்லியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், now it is time for me to wrap it up. Welcome to Tanglish to English channel. In today's session we are going to see the difference between biannual and biennial. Biannual and biennial. The biannual biennial both these words are often confused by many of us. biannual na enna, biennial na enna, by na 2ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. பை பிஐ ப்ரிஃபிக்ஸ் பண்ணோம்னா 2 2 அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக அநேக இடங்களில் வர்றதை நம்ம பார்க்குறோம் இங்கிலீஷில். ஓகே, இப்போ பை ஆனுவல்னால் என்ன அர்த்தம்னா ஹேப்பனிங் டுவைஸ் அ இயர். ஹேப்பனிங், சம்திங் இஸ் ஹேப்பனிங் டுவைஸ் எ இயர். ஒரு ஆண்டுக்கு 2 முறை ஒரு செயல் நடக்குமே ஆனால், ஒரு நிகழ்வு நடக்குமே ஆனால் அதை பை ஆனுவல் அப்படின்னு சொல்கிறோம். அதை வேறு விதமாக சொல்லணுன்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங் டுவைஸ் ஈச் இயர். டுவைஸ் ஈச் இயர், ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை நடக்கிறத வந்து பை ஆனுவல்னு சொல்கிறோம். ஒரு சிலர் வந்து அதை செமி ஆனுவல்னு கூட சொல்லுவாங்க. செமினா ஹாஃப் இல்லையா. ஹாஃப் ஆனுவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனுவல்னால் ஆண்டுக்கு, வருஷத்துக்கு. செமின்னு சொன்னால் ஹாஃப், பாதி. ஒரு வருஷத்தில் பாதி அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிற அர்த்தமும் இதுக்கு கிடைக்கிது. இப்போ பை ஆனுவலோட மீனிங் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பையனியல். பையனியல் ஸ்பெல்லிங் பாருங்கள், BIENNIAL. பையனியல்னு சொல்லணும், பைனியல்னு சொல்லக்கூடாது, பையனியல். அந்த பையனியல் அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன் வரணும். பையனியல்னு பார்த்தோன்னா ஹேப்பனிங் எவ்ரி 2 years ஆர் ஒன்ஸ் இன் 2 years. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குமே ஆனால் அதுதான் பையனியல்னு சொல்கிறோம். எவ்வளோ வேறுபாடு இருக்குது பாருங்கள். பையானுவல்னால் வருஷத்துக்கு 2 தடவை நடக்குது. பையனியல்னால் ஹேப்பனிங் எவ்ரி 2 years, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்க இருப்பது. அல்லது சம்திங் இஸ் லாஸ்டிங் ஃபார் 2 years ஆர் மோர், 2 அல்லது 2 ஆண்டுகளுக்கு மேலாக
தொடர்ச்சியாக ஒரு நிகழ்வு நடக்குமே. 2ங்கிறத குறிப்பிட்டு நம்ம சொல்லணும். தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து பையனியல்னு சொல்கிறோம். இப்போ இந்த பாட்டனி படித்தவங்களாம் கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க பையனியல் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில வகை கேரட்ஸு, சில வகை ஆனியன் ஃபேமிலியை சேர்ந்தது, கேபேஜ் ஃபேமிலியை சேர்ந்தது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பையனியல் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மொதல் ஆண்டு வந்து விதைப்பாங்க, விதையாக இருந்து செடியாக மாறும், அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் அது காய்ப்பு கொடுக்கும். அதெல்லாம் வந்து பையனியல் பிளான்ட்ஸ்னு பேர். இப்போ பெரினியல்னு ஒன்று இருக்குது. பெரினியல் பிளான்ட்ஸ்னால் என்னென்னா பிளான்ட்ஸ் தட் ப்ரொவைட் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் ஆர் மெடிசன்ஸ் த்ரூ அவுட் த இயர் அண்ட் லீவ் ஃபார் மோர் தென் 2 years. ஆண்டு முழுவதும் பல ஆண்டுகளாக 2, 3, 4 வருஷம்னு தொடர்ந்து பலன் கொடுக்கக்கூடிய செடிகள், மரங்கள், இதை வந்து பெரினியல் ட்ரீஸ் அல்லது பெரினியல் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். பெரினியல்னால் வற்றாதன்னு அர்த்தம். பெரினியல் ரிவர்ஸ்ன்னு சொன்னால் வற்றாத ஆறுகள். அப்போ பெரினியல் பிளான்ட்ஸ்னாக்கா எப்போதுமே ஆண்டு முழுவதும் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய. இப்போ நம்ம மெயினாக 2 பார்த்தோம், பை ஆனுவல், 2வது பையனியல். இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீக் நான் மீட் பண்ணுறேன். டில் தென் பை. இப்போ அசியூமுக்கும் ப்ரெசியூமுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அசம்ஷன்னா என்ன, ப்ரெசம்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். அசியூம் பண்ணுறதுன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று வந்து எந்த பேசிஸும் இல்லாமல் ஏதோ ஒரு மனசில் நம்ம படுது, அதை வச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர்றது வந்து அசம்ஷன். அதான் அசியூம் பண்ணுறது. நான் என்ன அசியூம் பண்ணுறேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, எந்த விதமான சாலிடான கான்க்ரீட்டான விதமான ப்ரூஃபும் நம்மக்கிட்ட இல்லாமல் நினைத்து கொள்வது, அதுதான் அசம்ஷன் அல்லது அசியூம் பண்ணிக்கிறது. நான் அசியூம் பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம். பெர்சம்ஷன் என்னன்னு அர்த்தம்னா சில பேசிஸ் இருக்கிறத வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது. இப்போ உதாரணமாக வந்து எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். ஒரு வெதர் ரிப்போர்ட்டு சொல்கிறாங்க, நாளைக்கு மழை வரும், மேகமாக இருக்கும், க்ளவுடியாக இருக்கும், இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற வெதர் ரிப்போர்ட்டில் சொல்லும்போது அது நம்ம கேட்குறோம். அப்புறம் அல்லது மொபைல் ஃபோனில் அதை பார்க்குறோம். அதை பார்த்துட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம்ல, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், இயற்கை மாறலாம் இல்லையா. அதை பெர்செப்ஷன். நாளைக்கு மழை பெய்யாது, வெயில் இந்த அளவுக்கு இருக்கும், அது ப்ரெசியூம் பண்ணுறது. ஏன்னா நமக்கு பேசிஸ் இருக்குது, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், கேட்டுட்டோம், ஒரு ரிப்போர்ட்டை நம்ம வாசிச்சிட்டோம். அதை பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது ப்ரெசம்ஷன். ப்ரெசியூம் பண்ணுறது, PRESUME. அசியூம் பண்ணுறதுனா எந்த பேசிஸும் இல்லாமல், நாளைக்கு இது வந்து நவம்பர் மாதம் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு மழை வந்தால் எப்போ வேணாலும் மழை வந்தாலும் வரும், நாளைக்கு வரும் மழை வரும் அப்படின்ற ஒரு அப்ரப்டாக ஒரு ஸ்வீப்பிங்காக ஒரு முடிவுக்கு வர்றது வந்து அசியூம் பண்ணுறது. அப்போ எந்த விதமான பேசிஸும் இல்லாமல் நம்மளாம் நினச்சிக்கிறோம், ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அதை அந்த மாதிரி நினைக்க தோணுது, அது அசியூம் பண்ணுறது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு அது வந்து ப்ரெசியூம் பண்ணுறது. இதுதான் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ப்ரெசியூம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கான்க்ரீட்டாக பேசிஸ் உள்ளது, பேசிக்கே இல்லாமல் நம்மளாம் நினச்சிக்கிறது வந்து அசியூம் பண்ணுறது. இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறது அசியூம் பண்ணுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ 2 வார்த்தையும் வந்து ஒன்று கிடையாது. ரெசியூம் வேறு, அசியூம் வேறு. ரெண்டும் வந்து தே ஆர் நாட் சினோனிம்ஸ் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வச்சுக்கலாம். பேஸ்ட் ஆன் த வெதர் ரிப்போர்ட் ஐ ப்ரெசியூம் தட் இட் வில் ரெயின் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். அசியூம் வந்து நம்மளாம் நினைக்கிறதுன்னு சொன்னோம்ல, வி அசியூம் தட் இட் வில் நாட் ரெயின் டுமாரோ. நாளைக்கு மழை பெய்யாமல் இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன், மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன், ஐ அசியூம் தட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் 2க்கும் உள்ள வேறுபாடு. இப்போ அடுத்தது ஒரு என்டரில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிப்ஸு கொடுக்கறதுக்கு நான் விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மொபைல் ஃபோனில் பேசும்போது நம்ம பொதுவாக வந்து யார் பேசுகிறா, இப்போ லேண்ட்லைனில் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது மொபைல் ஃபோன்லேயோ யார் பேசுகிறான்னு கேட்கணும். நம்பர் வருது, உங்கள்கிட்ட ஸ்டோர் பண்ணலை அப்படின்னா ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அப்படிம்போம். அது மாதிரி கேட்குறத விட நம்ம வந்து பொலைட்டாக ஒரு எட்டிக்விட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங், இப்படி தான் கேட்கணும். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, மே ஐ நோ ஹூ இஸ் ஸ்பீக்கிங். அல்லது வந்து இவங்க தானா, ஒரு சந்தேகமாக இருக்குது, நமக்கு தெரிந்த ஒரு குரலாக இருக்குது, ஆனால் சந்தேகமாக இருக்குது அவங்க தானா. இப்போ மிஸ்டர் ப்ரவுன்கிறவர் பேசுகிறாருன்னு வச்சுக்குவோம், இஸ் இட் மிஸ்டர் ப்ரவுன் அப்படி கேட்கலாம். இஸ் இட் மிஸ்டர் ஸோ அண்ட் ஸோ
இஸ் இட் மிஸ்டர் ஸோ அண்ட் ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். இஸ் இட் மிஸ்டர் எக்ஸ் அந்த மாதிரி கேட்கலாம். இவங்க தானா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் இட் போட்டு கேட்கலாம். இப்போ நீங்கள் ரிங் பண்ணிட்டீங்க, வேறு ஒரு குரலில் யாரோ பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன கேட்கலான்னாக்கா கேன் ஐ டாக் டு அல்லது கேன் ஐ டாக் டு மிஸ்டர் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். கேன் ஐ டாக் டு. இப்போ எதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா, ஃபோனில் வந்து யாருக்கிட்டாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் வந்து வசைப்பாடணும் திட்டணும் அப்படின்னு சொன்னால் ஃபோனில் செய்யக்கூடாத ஒரு வேலை. நம்ம தான் நேரில் முகத்துக்கு முகம் இல்லையே, திட்டலாம், நல்லா ஃபோனில் விட்டு நல்லா சத்தம் போடலாம், அவங்கள திட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தவறு. அது செய்யக்கூடாத ஒரு வேலை. நேரில் நம்ம சொல்லலாம் எதோ ஒரு நாளும். த்ரூ ஃபோன் வந்து நம்ம யாரையும் அது மாதிரி திட்டக்கூடாது. அதான் ஃபோன் எட்டிக்கிட்டின்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ ஃபோன் பண்ணும்போது ஒரு எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுத்து ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது, லேண்ட்லைனில் பேசும்போது கேன் ஐ டாக் டு, கேன் ஐ ஸ்பீக் டு அப்படின்லாம் கூட சொல்லலாம். கேன் ஐ டாக் டு மிஸ்டர் ரமேஷ் ப்ளீஸ் அந்த மாதிரி கூட கேட்கலாம். சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. இவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா, இந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விவரம் தெரியும், எந்த ரூம்னு அலாட் பண்ணுவாங்க அப்படின்னா கேன் ஐ ரமேஷ்னு பேர் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்க, கேன் ஐ டாக் டு ரமேஷ். சுரேஷ்னாக கேன் ஐ டாக் டு சுரேஷ் அந்த மாதிரி கேட்கலாம். சில ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா EPBX வச்சுருப்பாங்க, சின்ன ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இருக்கும். அப்போ ரிசப்ஷனுக்கு ஃபோன் போகுது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கேன் யூ கனெக்ட் மீ டு போட்டு அவங்க பேரை சொல்லலாம். கேன் யூ ப்ளீஸ் கனெக்ட் மீ டூன்னு போட்டுட்டு அவங்க பேரை சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டேக்கிங் லீவ் ஆஃப் யூ. See you in the next episode. Till then, bye. And in today's session we are going to see the difference between bi-weekly and bi-monthly. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது bi-weeklyனா என்ன, bi-monthlyனா என்ன. ஏன்னா இது ரெண்டு வார்த்தைகளுமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடிய வார்த்தைகள். இப்போ bi-weekly அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள். இந்த bi-weeklyங்கிற வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் வெரி ஆம்பிகுவஸ். ஆம்பிகுவஸ்னால் என்ன அர்த்தம்னாக்கா, ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தம் தரக்கூடிய வார்த்தையாக இந்த bi-weekly அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு வேர்டாக இருக்குது அது. ஏன்னா இட் இஸ் ஹேவிங் மோர் தேன் ஒன் மீனிங். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, bi-weekly அப்படின்னு, பைனா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் டூன்னு அர்த்தம். ட்வைஸ் வீக்லின்னு எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறது, பைனா டூன்னு அர்த்தம். அப்போ bi-weeklyனா என்ன, ட்வைஸ் அ வீக்னு எடுத்துக்குவா அல்லது ஒன்ஸ் எவ்ரி 2 வீக்ஸ்னு எடுத்துக்கலாமா, ஒரு வாரத்துக்கு 2 முறை அப்படின்னு எடுத்துக்கலாமா, அல்லது 2 வாரத்திற்கு 1 முறை அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடியதாக எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா 2 அர்த்தமும் தரக்கூடியது தான் இந்த bi-weeklyங்கிற வேர்டு இல்லையா. அப்போ இட் இஸ் ரியலி ஆம்பிகுவஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும். ஆம்பிகுவஸ் மீன்ஸ் ஹேவிங் மோர் தென் ஒன் மீனிங். ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் தரக்கூடியதாக தான் இருக்குது இந்த bi-weeklyங்கிற வார்த்தை. அப்போ வந்து என்ன சார் இது இந்த மாதிரி இருக்கா, இப்போ bi-weekly இங்கே தான் பயன்படுத்துறது கன்ஃபியூஷனாக இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நம்ம வந்து என்ன செய்யலாம்னாக்கா, ஒரு சில வார்த்தைகள் இருக்குது பாருங்கள். ட்வைஸ் வீக்லி இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்த வேண்டியதான். யூ கேன் யூஸ் டேர்ம்ஸ் சச் அஸ் ட்வைஸ் வீக்லி அல்லது வந்து ஃபோர்ட்நைட்லி, 15 நாளைக்கு ஒரு முறை அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஃபோர்ட்நைட்லின்னு சொல்லலாம். சில ஜேர்னல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கைலாம் வரும், மாதம் 2 முறைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து ஃபோர்ட்நைட்லி அல்லது 2 வாரத்திற்கு ஒரு முறைன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த ஃபோர்ட்நைட்லிங்கிற வார்த்தை ரூட் வேர்டு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா 14 நைட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதை தான் வந்து ஃபோர்ட்நைட்லின்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஓல்டு இங்கிலீஷில் நம்ம பார்க்குறோம். அதுதான் ஃபோர்ட்நைட்லி. FORTNIGHTLY. ஃபோர்ட்நைட்லினா ஒன்ஸ் இன் 14 days அல்லது ஒன்ஸ் இன் 15 daysன்னு கூட நம்ம வச்சுக்கலாம். bi-weekly பப்ளிகேஷன் சொன்னாங்கன்னு வச்சுக்கோமே, இந்த bi-weekly பப்ளிகேஷன் சொன்னால் இட் இஸ் யூஸ்ட் எவ்ரி 2 வீக்ஸ்னு அர்த்தம். bi-weekly பப்ளிகேஷனாக 2 வாரத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, இந்த ஃபோர்ட்நைட்லிங்கிற மீனிங் இதுக்கு வந்து bi-weeklyக்கு பப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் வருது. ஆனால் அந்த bi-weeklyங்கிறது பொதுவாக நம்ம யூஸ் பண்ணும்போது ட்வைஸ் அ வீக் அல்லது ஒன்ஸ் எவ்ரி 2 வீக்ஸ் அந்த 2 பொருளுமே தரக்கூடிய வார்த்தையாக இது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் 2 வாரத்திற்கு ஒரு முறை வரக்கூடியதாக இருந்தால் அது கூட நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் ஃபோர்ட்நைட்லிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது பை மந்த்லிங்கிற வேர்டு. பை மந்த்லியும் இதே மாதிரி வேர்டு தான், பை வீக்லி மாதிரி தான். மாதத்துக்கு 2 முறைன்னு எடுத்துக்கலாம், 2 மாதங்களுக்கு ஒரு முறைன்னும் அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சொல்லா. திஸ் வேர்ட் இஸ் ஆல்சோ வெரி ambiguous, having more than one meaning. அப்போ இதை எப்படி சார் பயன்படுத்துறாரு அப்படின்னா, பை மந்த்லி இஸ் ஆல்சோ நோன் as செமி மந்த்லின்னு சில பேர் சொல்கிறாங்க, செமி மந்த்லின்னு சொல்கிறாங்க. செமினா தெரியும்ல, ஹாஃப், மந்த்லினா மாதம் பாதி மாதம் அப்படிங்கிற அர்த்தம். இதில் எங்கே பொதுவாக பயன்படுத்துவாங்கன்னா, பே ரோல்லாம் இருக்குல்ல, நிறைய எம்ப்ளாயீஸ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து 15 நாளைக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறைலாம் வீக்லி வேஜஸ்லாம் போடுவாங்க. டெய்லி வேஜஸுக்கு பதிலாக வீக்லி வேஜஸ், ஃபோர்ட்நைட்லி வேஜஸ்லாம் வரும். அப்போ இந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த பே ரோல்னு சொல்கிறோம் இல்லையா, மஸ்டர் ரோல், பே ரோல்லாம் சொல்லுவாங்க எம்ப்ளாயீஸ். அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த பை மந்த்லிங்கிற வார்த்தை நமக்கு பயன்படுது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செமி மந்த்லி. அப்போ பை மந்த்லினாலும் செமி மந்த்லினாலும் ஒன்று தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் டேக் லீவ் ஆஃப் யூ. see you next week. till then, bye. Hi guys, welcome to Tanglish to English channel. Now we are going to see the difference between fair and fair. F-A-I-R, F-A-R-E. What is the main difference between these two words? Let me explain. Fair pronounce பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஃபேர் ஃபேர், F-A-I-R ஒரு ஃபேரு, இன்னொன்று F-A-R-E. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃபேர் பார்த்தோம்னா F-A-I-R, அது வந்து ஒரு அட்வர்பாவோ ஒரு அட்ஜெக்டிவாவோ ஒரு நவுனாவோ கூட பயன்படுத்த முடியும். அந்த F-A-I-R ஒன்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனிங்க. ட்ரேட் ஃபேர்னு சொல்கிறோம். கார்னிவால், ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்குது, பொங்கல் ஹாலிடேஸில் அல்லது நியூ இயர் டைமில் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அல்லது ப்ரைவேட்டாக வந்து இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா ஐலண்ட் கிரவுண்டில் இந்த மாதிரி ட்ரேட் ஃபேர் நடத்துகிறாங்க இல்லையா, ஒரு கர்னிவால்னு சொல்கிறோம். நிறைய ஸ்டால்ஸ்லாம் உள்ளே இருக்குது, ப்ரைவேட்டு கவர்மெண்ட் ஸ்டால்ஸு, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டால்ஸு, இதெல்லாம் இருக்கக்கூடியது. ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது, சில்ட்ரனுக்கு வந்து நிறைய அங்கே என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம வந்து ஃபேர்னு சொல்கிறோம். இது வந்து ஸ்பெல்லிங் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா F-A-I-R தான் வரும். இதை வந்து ட்ரேட் ஃபேர்னு சொல்லுவாங்க. ட்ரேட்னா வியாபார சம்மந்தமாக இருக்குது. அப்போ ப்ரமோட் பண்ணுறதுக்காக கூட நிறையா வந்து ஆண்டர்பிரனர்ஸ், தொழில் முனைவோர்லாம் கூட அங்கே ஸ்டால் போட்டு அவங்களோட ப்ராடக்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் கூட உண்டு. அதனால் இது ட்ரேட் ஃபேர்னு சொல்கிறோம், F-A-I-R. அட்வர்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்காங்க, அக்யூஸ்டுன்னு சொல்கிறோம். குற்றம் சாட்டப்பட்டவர்கள், இன்னும் கோர்ட்டில் போய் நிரூபணம் ஆகலை, அவங்கள தான் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்னு சொல்கிறோம், அக்யூஸ்டுன்னு சொல்கிறோம். அந்த போலீஸ் ட்ரீட்டட், கேவ் அ ஃபேர் ட்ரீட்மெண்ட். The police gave a fair treatment to the thieves-னு சொல்ல முடியாது. நம்ம அந்த இடத்துல என்ன சொல்கிறோம், நம்ம அக்யூஸ்டுன்னு சொல்கிறோம். ஸோ the accused were treated by the police in a fair manner. அப்போ அந்த ஃபேருங்கிறது அட்வர்பாக நம்ம பயன்படுத்துகிறோம். வினைச்சொல்லுக்கு துணை வினைச்சொல்லாக அதை பயன்படுத்த முடியும் இந்த ஃபேருங்கிற வேர்டு. கடைசியாக மூணாவது நம்ம பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன, ஒரு நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதெல்லாம் அட்ஜெக்டிவ். The fair little girl is my niece-ன்னு சொல்கிறோம். The fair little girl is my niece. அந்த சிவப்பான பெண் என்னுடைய அக்கா மக அல்லது அண்ணன் மகள் அப்படின்னு சொல்கிறோம். நீஸ்னாக்கா பிரதர் அல்லது சிஸ்டரோட டாட்டருக்கு நீஸ்ன்னு பேர். அதே வந்து மேஸ்குலின் ஜெண்டராக இருந்ததுன்னா நெவ்யூன்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த மாதிரிலாம் பயன்படுத்தலாம். இந்த வேர்டு வந்து 3 வகையாகவும் நம்ம பயன்படுத்தலாம். அட்வர்பாவோ அட்ஜெக்டிவாவோ நவுனாவோ நம்ம வந்து பயன்படுத்துகிறத பார்க்குறோம். ஃபேருக்கு இன்னொரு F-A-I-R-க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். இட் இஸ் நாட் எ ஃபேர் ஜட்ஜ்மெண்ட். அது ஒரு ராஜா இருக்கார், தீர்ப்பு சொல்கிறாரு, அது வந்து சரியான முறையில் வழங்கப்படலை அப்படின்னு சொல்லும்போது அந்த அரசர் கொடுத்த தீர்ப்பு வந்து சரியில்லைன்னா இட் இஸ் நாட் அ ஃபேர் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. சரியான ஒரு தீர்ப்பாக அமையவில்லை அப்படின்னு கூட. அந்த ஃபேர், வெரி குட், வெரி நைஸ், அந்த மாதிரி மீனிங்லாம் கூட வரும் ஃபேருக்கு. அதாவது ஜஸ்ட், நேர்மையான, அன்பயஸ்டு, பயஸ் இல்லாத ஒரு ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து ஃபேர்னு சொல்லலாம், ஃபேர் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த ஃபேர் F-A-I-R-க்கு ஆப்போசிட் வந்து
அன்ஃபேர்னு கூட சொல்லலாம். அன்ஃபேர்னால் நியாயம் இல்லாத, நியாயமற்ற முறையில் உள்ள. இட் இஸ் வெரி அன்ஃபேர் டு டூ திஸ்னாக்கா இது செய்கிறது நியாயமே இல்லைப்பான்னு அர்த்தம். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்தது பூரா FAIRக்கு கொடுத்துட்டு வந்தோம் இல்லையா. பல இடங்களில் நம்ம பயன்படுத்துகிறத பார்த்தோம். அதே மாதிரி இந்த கர்னிவல் ஃபெஸ்டிவலுக்கெலாம் கூட ஃபேர் பயன்படுத்துகிறத நம்ம பார்த்தோம். அங்கே வந்து ஒரு ட்ரேடு காமர்ஸ் இருக்கக்கூடிய இடங்களை கூட ஃபேர்னு நம்ம சொல்லலாம். அந்த இடத்த கூட நம்ம ட்ரேட் ஃபேர்னு சொல்லலாம் அப்படின்லாம் பார்த்தோம். அங்கே வந்து பையிங் அண்ட் செல்லிங் இருக்கும், வாங்கிறது விற்பனை செய்கிறது, உற்பத்தியாளர்களும் நுகர்வோரும் சந்திக்கிற இடம், இதெல்லாம் கூட நம்ம ஃபேர்னு FAIR பயன்படுத்தி அந்த இடத்த குறிக்கிறதுக்கு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் நம்ம போக போகிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா FAREனா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு FARE போட்டிங்கன்னா அதுக்கும் 2-3 மீனிங்ஸ் இருக்குது. கட்டணம்னு சொல்கிறோம் இல்லையா, ரயில் கட்டணம், பஸ்ஸு கட்டணம், பொருளை ஏற்றி செல்றதுக்கு உள்ள கட்டணம், அந்த கட்டணம்னு சொல்கிறோம்ல, சார்ஜுன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு FARE பயன்படுத்தணும். அதுக்கு பயன்படுது இந்த வார்த்தை. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த FAREயை வந்து கட்டணம்னு பயன்படுத்தும் போது, கட்டணம்ங்கிறது ஒரு நவுனாக நம்ம பயன்படுத்துகிறோம், ஒரு பெயர் சொல்லாக பயன்படுத்துகிறோம். வாட் இஸ் த பஸ் ஃபேர் ஃப்ரம் ஹியர் டு சென்னை கேட்கலாம். இங்கேருந்து சென்னை போகிறதுக்கு எவ்வளவு கட்டணம், எவ்வளோ டிக்கெட் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறதுக்கு பஸ் ஃபேர்னு சொல்கிறோம் FARE. ஆட்டோ ஃபேர், பஸ் ஃபேர், ட்ரெயின் ஃபேர், இப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம். இது ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன். ரெண்டாவது சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இதே ஃபேர் எப்படி பயன்படுத்துகிறோன்னா, ஹவு டிட் யூ ஃபேர் வெல் இன் த எக்ஸாமினேஷன்? ஐ ஃபேர்டு வெரி வெல். ஹவு டிட் யூ ஃபேர் வெல் இன் த எக்ஸாமினேஷன்? எப்படி நீ பரீட்சையை செஞ்ச? நான் நல்லாவே செய்தேன், நல்லா பரீட்சை எழுதினேன். ஐ ஃபேர்டு இந்த மாதிரி கூட ஹவு டிட் யூ ஃபேர் வெல், ஐ ஃபேர்டு வெல் இந்த எக்ஸாம், அப்படி கூட பயன்படுத்தலாம். அதாவது டு பெர்ஃபார்ம் இன் அ ஸ்பெசிஃபிக் வே, ஒரு நல்ல முறையில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது வந்து ஃபேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஃபேர்டு வெல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஐ ஃபேர்டு வெல் இன் த எக்ஸாமினேஷன் அப்படின்லாம் பயன்படுத்தலாம். பெர்ஃபார்ம் இன் அ ஸ்பெசிஃபிக் வே டு சக்சீடுங்கிறது ஃபேர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஹவு டிட் யூ ஃபேர் வெல் அப்படிங்கிற மீனிங்லாம் வந்து அந்த கான்டெக்ஸ்டில் வந்துக்கிட்டு இருக்குது. மூணாவது நம்மளில் பல பேர் கேள்விப்பட்டிருக்கக்கூடியது ஃபேர்வெல் பார்ட்டி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி, அல்லது ஒரு ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு லாஸ்ட் ஒர்க்கிங் டேல அப்போ, அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டடி ஹாலிடேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன வைக்கிறாங்க, ஃபேர்வெல் பார்ட்டின்னு வைப்பாங்க. ஃபேர்வெல்னா பிட்டிங், குட் பை, சேயிங் குட் பை. பிட்டிங்னா வேறு ஒன்றும் இல்லை, டெல்லிங், கன்வேயிங், குட் பை, அதை வந்து ஃபேர்வெல்னு சொல்கிறோம். ஃபேர்வெல்னால் பை பை சொல்கிறதுக்கு முன்னாடி உள்ளது ஃபேர்வெல் பார்ட்டின்னு சொல்கிறோம். அதாவது குட் பைன்னு சொல்கிறது. இதுக்கு இன்னொரு வேர்டு இங்கிலீஷில் இருக்குது ஃபேர்வெலுக்கு, அடியூன்ற ஒரு வேர்டு கூட இருக்குது. பிட் அடியூனாக்கா பிட் ஃபேர்வெல் அப்படிங்கிற மீனிங் இருக்குது. அடியூனாலும் அதே தான், குட் பை சொல்கிறதுக்கு வந்து அடியூ அப்படின்ற ஒரு வேர்டும் இருக்குது. அதுக்கு ஈக்குவலண்ட்டான வேர்டு தான் அது, சினோனிம் தான். அப்போ ஃபேர்வெல்ங்கிறது கடைசி விழாவாக இருந்தால் திரும்பி நீங்கள் ஒன்றா சேரலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருந்ததுன்னா ஃபேர்வெல் பயன்படுத்துங்க. மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை, ஒவ்வொருத்தரும் எங்கெங்கேயோ போக போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த அடியுங்கிற வேர்டை பயன்படுத்தலாம். ஏன்னா ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்ம பெரியறோங்கும் போது தான் அந்த அடியுங்கிற வேர்டு பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஸ்கூல்ஸ்லாம் நான் 2-3 இடத்துல பார்த்துருக்குறேன், அடியுன்னே பின்னாடி பேனர் வச்சு அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்போ செய்கிறாங்க, அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அடியுன்னு கூட பயன்படுத்துகிறாங்க ஃபேர்வெலுக்கு பதிலாக. 2 சப்ஸ்டியூட்டாகவே கூட இப்போ மீனிங் எடுத்துருக்கு. சேயிங் குட் பை டு சம்படி ஆர் டு சம்திங் இஸ் கால்ட் அடியூ. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒன்ஸ் ஃபார் ஆல், டேக்கிங் லீவ் ஒன்ஸ் ஃபார் ஆல், திரும்பி நம்மளால் பார்க்க முடியுமோ அப்படிங்கிற சந்தேகத்தோடு பெரியறது வந்து அடியூ. சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஃபேர்வெல்ங்கிறத வார்த்தையை நம்ம. Hi guys, welcome to Tanglish to English channel. In today's episode I am going to tell you about say and told, the difference between say and told. சேவுக்கும் டோல்டுக்கும் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில். சேவுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸு செட், SAID போடுறோம் இல்லையா, அதுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்தது டெல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, கூறுதல் சொல்லுதல், அதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸு டோல்டு, TOLD. ஓகே, இப்போ சேனாக்கா
எந்த இடத்துல சே பயன்படுத்தலாம், எந்த இடத்துல டோல்டு பயன்படுத்தலாம்னு சொல்லி இன்றைக்கி சுருக்கமாக சொல்கிறேன். கவனமாக கேளுங்க, நல்லா கிளியராக புரியும் உங்களுக்கு. டு சே மீன்ஸ் டு utter words in order to communicate some sort of information, or if you have any opinion you can say that opinion to somebody else, or you can also express your feeling. If you express that feeling, you can say that you are expressing your feeling. That is saying. நீங்கள் எப்படி உணர்றீங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து சேன்னு தான் சொல்ல முடியும், டெல்லுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களுடைய உயர்வான கருத்து, மேலான கருத்து அப்படின்னு சொன்னாக்கா டோல்டுன்னு சொல்ல முடியாது, சேங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை கம்யூனிகேட் பண்ணணும், தெரிவிக்கணும், அறிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் சேங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். இப்போ பிரதம மந்திரியோ அது முதல் மந்திரி இந்த மாதிரி பெரிய போஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹி செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனரபிள் மினிஸ்டர் செட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அங்கே சேங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அப்போ சேன்னு பார்த்தீங்கன்னா சேயிங் சம்திங் டு சம்ஒன், யாரிடமும் நம்ம ஒன்றை கூறுகிறோம் என்று சொன்னால் அந்த இடத்துல நம்ம சே பயன்படுத்த வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், சே சம்திங் டு சம்ஒன். அதாவது ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு செய்தியை சொல்லுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து டெல்லு போடாமல் சே போடுங்க. சே சம்திங் டு சம்ஒன், யாரிடமும் ஒன்றை கூறும்போது சீதா செட் டு ராமா டு வெயிட் அ மோமெண்ட், டு வெயிட் அ மோமெண்ட், அதான் சம்திங் இல்லையா. அப்போ வந்து ராமா செட் சம்திங் டு சீதா, அந்த மாதிரி இருக்கும்போது செட்டுங்கிறத நான் பயன்படுத்துகிறேன். ராமா செட் டு சீதான்னு சொல்கிறோம். வெயிட் அ மோமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் நேரம் இரு, கொஞ்சம் பொறு வரேன் அப்படிங்கிறதுக்கு. அப்போ இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங் டு சம்ஒன் யூஸ் த வேர்ட் சே. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக ஞாபகம் வச்சுங்க, செட்டுக்கு அப்புறம் மீ போடாதீங்க. ஹி செட் மீன்னு வராது, சொல்லவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, செட் மீன்னு எந்த இடத்துலையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், அது தவறாக போயிடும். அதுக்கு பதில் டோல்டு மீ சொல்லலாம். டோல்டு மீ நம்ம பயன்படுத்தலாம், ஆனால் செட் மீ பயன்படுத்த வேண்டாம். அப்படி பயன்படுத்தணும்னா செட் டு மீ போட்டுங்க. செட் டு மீ, ஹி செட் டு மீன்னு சொல்லலாம், அவன் என்னிடம் கூறினான் அப்படிங்கும்போது தே செட் டு அஸ், அவர்கள் எங்களிடத்தில் கூறினார்கள், அவர்கள் என்னிடத்தில் கூறினார்கள், தே செட் டு மீ, அந்த மாதிரி பயன்படுத்தலாம். அதே போல் டோல்டு மீ, டோல்டு டு மீங்கிறது தப்பு, டோல்டு மீ தான் கரெக்டு. டோல்டுக்கு அப்புறம் எந்த காரணத்தை முடியும், இந்த டைரக்ட் இன்டைரக்டில் நீங்கள் ஸ்கூலில் எல்லாம் படிச்சிருப்பீங்க, டோல்டுக்கு அப்புறம் டூ போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செட்டுக்கு அப்புறம் டூ போடலாம், ஆனால் டோல்டுக்கு அப்புறம் எந்த காரணத்தை முன்னிட்டோம், டோல்டு மீன் வரும், ஆனால் டோல்டு டு மீன் வராது. டோல்டுக்கு அப்புறம் 2 டி ஞாபகம் வச்சுங்க, அப்படி ஞாபகம் வச்சுங்க. டோல்டுக்கு அப்புறம் டூ வரவே கூடாது. ஏதாவது கேள்வி கேட்கணுன்னாக்கா கூட டு ஆஸ்க் கொஷின்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா டோல்டு டெல்லு பயன்படுத்துறதுக்கு பதிலாக செட்டே பயன்படுத்தலாம். ஹி ஆஸ்க்குங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து அந்த டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா செட்டுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது கூட செட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது நல்லது, டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டோல்டை கூட பயன்படுத்தலாம். த டீச்சர் டோல்ட் மீ டு ஸ்டாண்ட் அவுட் சைட் த கிளாஸ், அந்த மாதிரி கூட வரும். அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். இந்த செட்டும் டோல்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்த வேண்டியது. கொஞ்சம் உயர் அளவில் நம்ம பயன்படுத்துகிறோன்னு சொல்லும்போது செட்டு, சாதாரணமாக பயன்படுத்தும் போது சொல்கிறதுன்னு பயன்படுத்தும் போது டோல்டு, அவ்வளோ சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது மாதிரி பண்ணலாம். ஓகேவா? அப்போ டெல்லு வந்து எங்கே பயன்படுத்துகிறோன்னா டு டெல் சம் ஒன் சம்திங், ஏதோ ஒன்றை யாரிடமோ கூறுவதற்கு. ஃபஸ்ட்டு வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்துடுது, டைரக்ட் ஆப்ஜெக்ட் பின்னாடி வருது. அந்த மாதிரி இருக்கும்போது டெல்லுங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்க. டெல் சம் ஒன் சம்திங். டு டெல் ராமன் டு வெயிட் ஃபார் அ மொமெண்ட். அப்போ ராமன் வரும்போது டெல்லுங்க அந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங், ஐ வாண்ட் டு சே யூ சம்திங்கோட ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். நான் உனக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். டெல் மஸ்ட் ஃபாலோ சம்படி, யார்கிட்டையோ சொல்கிறது அப்படிங்கும்போது யாரிடமோ அந்த எக்ஸோ ஒய்யோ பயன்படுத்துகிறோம் இல்லையா, அவங்ககிட்ட நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது டெல்லுங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தலாம்.
அது மாதிரி லாங்குவேஜ் பயன்படுத்தும் போது எ லாங்குவேஜ் இஸ் ஸ்போக்கன். வி cannot டாக் அ லாங்குவேஜ். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு மொழின்னு பார்க்கும்போது அது பேசப்படுகிறது அப்படிங்கும்போது அந்த இடத்துல டாக்கு டெல்லுலாம் வராது. எ லாங்குவேஜ் இஸ் ஆல்வேஸ் ஸ்போக்கன். வி கான் சே எ லாங்குவேஜ் இஸ் டாக்டு அந்த மாதிரிலாம் சொன்னோம்னா ரொம்ப சொல்லும் போதே நமக்கு வித்தியாசம் தெரியுது. டாக்குங்கிற லாங்குவேஜை பயன்படுத்தும் போது நமக்கு ஸ்பீக்கு ஸ்போக்கு அந்த மாதிரி தான் வரும். வி கேன் ஸ்பீக் அபவுட் எ லாங்குவேஜ், வி கேன் ஸ்பீக் எ லாங்குவேஜ் அந்த மாதிரி தான் வரணும். ரெண்டாவது அந்த ஸ்பீக்குங்கிறதும் போது வி மஸ்ட் ரிலை அப்பான் சம் சார்ட் ஆஃப் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். ஒன்றை பற்றி நம்ம பேசுகிறோம், அதான் உயர்நிலையிலன்னு நான் சொன்னேன் இல்லையா, சாதாரணமாக பேசுகிறத விட கொஞ்சம் தயாரித்து பொறுமையாக அதுக்கு தயார் பண்ணி அதை அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கறது, அந்த டேட்டா நம்ம கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து ஸ்போக்கு அல்லது ஸ்பீக்குங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தணும். அந்த அதே மாதிரி பாருங்கள், இந்த ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம்ல, ஸ்பீச் கிவன் பைன்னு சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது. அதெல்லாம் வந்து ஸ்பீச்சுனாக்கா ஃபார்மலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஸ்பீச். அது மாதிரி தயாரித்து பேசக்கூடியது அதெல்லாம் வந்து ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு செமினார் நடக்குது, ஒருத்தர் பேச்சு கொடுக்குறாரு ஒரு தலைப்பில் அப்படின்னு சொன்னால் அது ஸ்பீச்சுன்னு தான் சொல்லணும், டாக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து ஒன் வே டிராஃபிக் தான் இருக்கும். அவர் அது நல்லா தரவு பண்ணிட்டு வந்து நமக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க, அந்த டேட்டாவை கொடுக்குறாங்க, அதை பற்றி விளக்கம் கொடுக்குறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம். அதான் உயர்ந்த நிலைன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் ஸ்பீச். ஆனால் அதே சமயத்தில் டாக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கான்வர்சேஷனல் மெத்தடில் இருக்கும் டாக்குங்கிறது. அது வி கேன் ஆல்சோ என்கேஜ் யுவர் ஆடியன்ஸ் டு டாக். அது வந்து டூ வே டிராஃபிக் மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு கேள்வி கேட்பாங்க, பதில் எதிர்பார்ப்பாங்க யார்கிட்டேருந்து, ஆடியன்ஸ் கிட்டேருந்து, கேட்குறவங்ககிட்டேருந்து. அதே மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக சொல்கிறது, ஃபார்மலாக இல்லாமல் இன்ஃபார்மலாக இருக்கிறது வந்து டாக்கிங்னு சொல்கிறோம். இப்போ கிளாஸில் டீச்சர் சொல்கிறாங்க டோன்ட் டாக்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ ஸ்பீச்சுங்கிறது கொஞ்சம் உயர்வாக உள்ளது, டாக்குங்கிறது சாதாரணமாக பேசக்கூடியது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க, யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கமான் ஸ்பீக்கப் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல போய் வாயை திறந்து சொல்லு, தங்கு தடை இல்லாமல் சொல்லு, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், தாராளமாக பேசு அப்படின்னா கமான் ஸ்பீக்கப் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல போய் கமான் டாக்அப்னு சொல்லிட்டாதீங்க, அது தவறாயிடும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உயர்வான நிலைன்னு சொன்னால ஸ்பீக் இஸ் அ ஹை லெவல் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பீக் மீன்ஸ் இட் இஸ் அ ஹை லெவல் ஆர்டர், கொஞ்சம் உயர்வாக உள்ளது தான் ஸ்பீக்குங்கிறது. பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் ஸ்பீக் இஸ் ஸ்போக். ஐ ஸ்போக் டு த எம்ப்ளாயீஸ். ட்ரைபார்ட்ரேட் கமிட்டி நடக்குது, அப்போ அந்த மாதிரி சமயத்தில் பைலேட்ரல் கமிட்டி மீட்டிங் நடக்குது, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொன்னால் ஐ ஸ்போக் டு த எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி சொல்லலாம். டைரக்ட் ஸ்பீச்லேயும் இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் சேங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். ஹீ செட் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தலாம். ஹீ செட் ஐ நீட் அ கப் ஆஃப் டீ அப்படிங்கிறது கரெக்டு. அதே வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், செட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்னா டெல்லு டோல்டு இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் டோல்டு பயன்படுத்திங்க. ஒரு எக்ஸாம்பிள், he told me he needed a cup of tea. He told me he needed a cup of tea. அதே செட்டு பயன்படுத்துகிறோம்னு வச்சுங்களேன், செட் மீ வரக்கூடாது, he said மீ போடக்கூடாது, he said he needed a cup of tea. இதுதான் கரெக்ட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இஃப் யூ வாண்ட் டு சே சம்திங் டு சம்படி, சேங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. சே ஹாய் டு எவரிபடி, சே ஹாய் டு அங்கிள், சே ஹாய் டு ஆண்டி. அப்போ சம்திங் டு சம்படின்னு வந்துச்சுன்னா சேங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. டெல் ஹாய் டு எவரிபடி பயன்படுத்த வேண்டாம், அவ்வளோ நல்ல ரிஃபைண்டாக இருக்காது, அதனால் டெல் வேண்டாம். டெல் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லும்போது டெல் பயன்படுத்தலாம். உயர்வாக இல்லாமல் டோன்ட் டாக் நான்சென்ஸ், டோன்ட் டாக் வந்துச்சு பாருங்க, டோன்ட் டாக் நான்சென்ஸ், கண்டதை பேசாதப்பா அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஸ்பீக் நான்சென்ஸ் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் என்ன சொன்னேன், அந்த ஸ்பீக்குங்கிறது வந்து உயர்வானதை ஒன்றை பற்றி தயாரித்து பேசக்கூடியதெல்லாம் ஸ்பீச்சு அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தணும். நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டிட் யூ சே
அப்படின்னு சொல்லலாம். வாட் டிட் யூ சே, நீ என்ன சொன்ன அப்படிங்கிறதுக்கு. வாட் டிட் யூ டெல் மீ, வாட் டிட் யூ டெல் மீ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ என்ன என்கிட்ட சொன்ன, அது கொஞ்சம் மரியாதை இல்லாத மாதிரி தெரியும். அதனால் வாட் டிட் யூ சே அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம், நீ என்ன சொன்ன அப்படிங்கிறதுக்கு. இது வந்து கதை சொல்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃபார்மலாக இல்லாமல் இன்ஃபார்மலாக பயன்படுத்தும் போது நம்ம வந்து டெல்லு பயன்படுத்தலாம். கேன் யூ டெல் மீ எ ஸ்டோரி அந்த மாதிரி பயன்படுத்தலாம். டெல்லை வந்து கேன் யூ டெல் மீ எ ஸ்டோரி, ஒரு கதை சொல்ல முடியுமா அப்படிங்கும்போது அந்த இடத்துல சே பயன்படுத்தோம்னா கேன் யூ டெல் மீ எ ஸ்டோரிங்கிறது உகந்ததாக இருக்கும், சரியானதாக இருக்கும். அப்போ சுருக்கமாக நம்ம பார்க்க போனால் ஸ்பீக்குங்கிறது ஹை லெவல் ஆர்டர், ஓகேவா. ஹை லெவல் ஆர்டரில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வந்து ஸ்பீக்கு பயன்படுத்துங்க. மற்ற இடங்களில் வந்து லோயர் லெவலாக இருந்துச்சு, சாதாரணமாக பேசக்கூடியது, வீட்டுக்குள்ளே பேசக்கூடியது, சின்னவங்ககிட்ட பேசக்கூடியது, அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா டெல்லு, டோல்டு இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you next week. Till then, bye. Hi everybody, welcome to Tanglish to English channel. இன்றைக்கி எபிசோடில் ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளே ஒரு ஃப்ரேஸை பார்க்க போகிறோம். சிச்சுவேஷனல் கான்வர்சேஷன் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீ ஒரு காரியத்தை பண்ணினியா அப்படின்னு கேட்குறதுக்கு, நீ ஒரு வேலையை செஞ்சியா அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டிட் யூ போட்டு அந்த வெர்பை பக்கத்தில் போடுவோம். இப்போ உதாரணமாக, டிட் யூ வாட்ச் த டெலிவிஷன் எஸ்டர்டே, டிட் யூ வாட்ச் த டெலிவிஷன் ப்ரோக்ராம் எஸ்டர்டே, நேற்று நீ டிவி ப்ரோக்ராமை பார்த்தியா. அப்போ நீ ஒரு காரியத்தை செய்தாயா அப்படிங்கும்போது டிட் யூ போட்டு சொல்கிறோம் இல்லையா. நீ ஒரு காரியத்தை செய்தாயான்னு வரும். அந்த யூங்கிறது சிங்குலராகவும் இருக்கலாம், ப்ளூரலாகவும் இருக்கலாம், ஓகேவா. இப்போ டிட் யூ வாட்ச் த டெலிவிஷன் எஸ்டர்டே, அப்போ அதுக்கு நான் பதில் என்ன சொல்கிறேன் பாருங்க. எஸ் ஐ டிட், ஐ வாட்ச்டு டெலிவிஷன் எஸ்டர்டே. இப்போ பதிலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எஸ்னோன்னு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. நான் ஏற்கனவே உள்ள ஒரு எபிசோடில் 2-3 எபிசோடில் நான் உங்களுக்கு ரொம்ப வலியுறுத்தி நான் சொல்லியிருக்கேன். எஸ்னோன்னு ஆன்சர் பண்ணாதீங்க. இட் ஷுட் பி இன் அ கம்ப்ளீட் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸுடைய முழு வடிவமாக இருக்கணும் உங்களுடைய பதில். எஸ்னோன்னு ஒரு வேர்டில் பண்ண வேண்டாம். அப்போ டிட் யூ வாட்ச் டெலிவிஷன், டிட் யூ கோ ஃபார் அ மூவி எஸ்டர்டேன்னு கேட்டால் எஸ் ஐ வென்ட் டு த மூவி எஸ்டர்டே, நான் அந்த படத்துக்கு நேற்று போனேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஃபுல் ஃபார்ம். அது எஸ் ஐ டிட், நான் அவ்வாறு செய்தேன். ஐ வென்ட் ஃபார் த மூவி எஸ்டர்டே, நான் நேற்று சினிமாவுக்கு போனேன். இதுதான் வந்து ஒரு செட். அப்போ தான் நம்ம ஃப்ளோவும் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளூவன்ஸை நம்மளால் டெவலப் பண்ண முடியும். இப்போ 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிகிட்டே வரேன், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேர்ட்ஸை மாற்றி கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டிட் யூ கோ டு த லைப்ரரி லாஸ்ட் வீக், ஒரு வாரம் கழிச்சு பார்க்குறீங்க, போன வாரம் லைப்ரரி போகிறேன்னு சொன்னியா, போனியா. டிட் யூ கோ டு த லைப்ரரி லாஸ்ட் வீக். அப்போ பதில் எப்படி இருக்கணும், நான் சொன்னது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எஸ் ஐ டிட், ஆமாம் நான் அவ்வாறு செய்தேன். ஐ வென்ட் டு த லைப்ரரி லாஸ்ட் வீக். கோ வந்து பாஸ்ட் டென்ஸாக என்ன ஆகிடுது, வென்ட்டாக மாறிடும். அப்போ டிட் யூ கோ டு த லைப்ரரி லாஸ்ட் வீக்னு கேட்கும்போது எஸ் ஐ டிட், ஐ வென்ட் டு த லைப்ரரி லாஸ்ட் வீக். இதுக்கு பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னா, டிட் யூ கோ டு த லைப்ரரி லாஸ்ட் வீக்னு யாராவது நம்மகிட்ட கேட்டால் நம்ம பொதுவாக என்ன செய்வோம்னா எஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது நோன்னு சொல்லுவோம். இது மாதிரி அதை தவிர்த்துடுங்க. ஃபுல் ஃபார்மில் சொல்லுங்கள். எஸ் ஐ டிட், ஐ வென்ட் டு த லைப்ரரி, அதுதான் ஃபுல் ஃபார்ம். டிட் யூ அட்டெண்ட் டு த கான்சர்ட் எஸ்டர்டே நைட், இசை நிகழ்ச்சி, ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதை வந்து டிட் யூ அட்டன் பண்ணியா, உனக்கு ரொம்ப விருப்பமாச்சு அட்டன் பண்ணியா. எஸ் ஐ டிட், ஐ அட்டெண்டட் த கான்சர்ட் எஸ்டர்டே, இந்த மாதிரி வரணும். டிட் யூ அட்டெண்ட் த கான்சர்ட், எஸ் ஐ அட்டெண்டட். அதே மாதிரி டிட் யூ அட்டெண்ட் த ஆர்கெஸ்ட்ரா, நீங்கள் வேர்டை மாற்றுங்க. கான்சர்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இசை நிகழ்ச்சிக்கு ஆர்கெஸ்ட்ரா ஒரு வேர்டு இருக்கு இல்லையா. இசை நிகழ்ச்சி நிறைய கருவிகள்லாம் வச்சு வாசிக்கிறது, பாடுறது, இதெல்லாம் வந்து ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்கிறோம். இப்போ வந்து அந்த கான்சர்ட்டுக்கு பதிலாக வாய்ப்பாட்டு இதெல்லாம் வந்து கான்சர்ட்டு, வீணை இதெல்லாம் வச்சு பண்ணுறது வந்து கச்சேரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் கான்சர்ட்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அந்த வேர்டுக்கு ஈக்குவலண்ட்டாக உள்ளது ஆர்கெஸ்ட்ரா இருக்குது. அது மாதிரி வேர்டை மாற்றி நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொல்லியிருக்கிற மாதிரி எழுதி பாருங்கள். இல்லாட்டி வேர்ட்ஸை மாற்றி எழுதிட்டு அதுக்கு ஆன்சர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எஸ் ஐ அட்டெண்டட் த கான்சர்ட் எஸ்டர்டே, எஸ் ஐ டிட், ஐ அட்டெண்டட் த கான்சர்ட் எஸ்டர்டே. இந்த மாதிரி ஃபுல் ஃபார்மில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டங் ட்ரைனிங் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ தான் ஃப்ளூவன்சியும் டெவலப் ஆகும்.
Did you listen to the music last night? நேற்று ராத்திரி நீ மியூசிக் கேட்டியா, இசை கேட்டியா? எஸ், ஐ டிட். ஐ அட்டெண்டட், ஐ லிசன்டு டு த மியூசிக் லாஸ்ட் நைட். நேற்று நான் இசை கேட்டேன், மியூசிக்கை நான் கேட்டேன். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ டிட்யூவில் நம்ம நிறையா ஒரு 5-6 எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான வேர்ட்ஸை வச்சு அதில் ஃபில்அப் பண்ணி எஸ் ஐ டிட் அப்படின்னு போட்டு ஒரு ஆன்சரும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கொஷினை ஃபார்ம் பண்ணுங்கள், அப்புறம் ஒரு ஆன்சரை ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்பான்டேனியஸாக இந்த வேர்ட்ஸ் வரும். அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பேர் பண்ணுங்கள் போதும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த எபிசோட் வெல்கம் டு another episode from Tanglish to English platform. Today we are going to see the difference between abbreviations and acronyms. ஆக்ரோனிம்க்கும் அப்ரிவேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்ரோனிம்னா என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு வேர்டில் உள்ள ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் மட்டும் நம்ம எடுத்து அதை ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணுறது தான் ஆக்ரோனிம்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். ஆக்ரோனிம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். எய்ட்ஸ்ன்னு பார்க்குறோம், ஏஐடிஎஸ், எய்ட்ஸ்னு. அப்போ அது ஸ்பெல் பண்ணுறது எய்ட்ஸ்னு. அதே மாதிரி இந்த வேர்டு பார்த்தீங்கன்னாலும் ஏஐடிஎஸ்ஸை வந்து சேர்த்து ஒரே வேர்டாக எய்ட்ஸ்ன்னு சொல்கிறதுனால அதை ஒரு ஆக்ரோனிம்னு சொல்கிறோம். இது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 வேர்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஏஐடிஎஸ்ங்கிறது 4 லெட்டர்ஸு. அது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அக்வைர்டு இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். திருப்பி சொல்கிறேன், அக்வைர்டு இம்யூன் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அக்வைர்டுக்கு ஃபஸ்ட் லெட்டர் ஏ எடுத்துக்கிட்டோம். இம்யூனுக்கு எதிர்ப்பு சக்தின்னு சொல்கிறோம், அதை இம்யூன்னு சொல்கிறோம். அதுக்கு ஐ எடுத்துக்கிட்டோம். டெஃபிஷியன்சிக்கு டி எடுத்துக்கிட்டோம். சிண்ட்ரோம், நோய் தாக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு எஸ் எடுத்துக்கிட்டோம். அப்போ இது 4 சேர்த்து எய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுதான் ஆக்ரோனிம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். ஆக்ரோனிம்க்கு ஏஎஸ்ஏபி, இது ஒரு ஆக்ரோனிம். ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள், அதுதான் அசாப்னு சொல்கிறாங்க. ஏஎஸ்ஏபின்னு சொல்கிறது இல்லை, அசாப்னே சொல்கிறாங்க. ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதுதான் ஆக்ரோனிம். ஏஎஸ்ஏபின்னு சொன்னால் அது அப்ரிவேஷன் ஆகிடும். நம்ம அதை ஒரு வேர்ட் ஆகி அசாப்னு சொல்கிறோம், அது ஒரு ஆக்ரோனிம். அப்போ அப்ரிவேஷனுக்கும் ஆக்ரோனிமுக்கும் இதான் டிஃப்ரென்ஸு. ஆல் ஆக்ரோனிம்ஸ் ஆர் அப்ரிவேஷன்ஸ், பட் ஆல் அப்ரிவேஷன்ஸ் ஆர் நாட் ஆக்ரோனிம்ஸ். அப்போ அப்ரிவேஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஷார்ட் ஃபார்ம் தான். ஷார்ட் ஃபார்ம். இப்போ உதாரணமாக வந்து ஓ மை காடுக்கு வந்து ஓஎம்ஜின்னு பயன்படுத்துகிறாங்க. பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். வாட்ஸ்அப்லேருந்து எல்லாத்துலேயும் ஓஎம்ஜின்னு இருக்குது, ஓ மை காட். அந்த ஓஎம்ஜி வந்து நம்ம ஒரே வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதும் இல்லை, ப்ரொனவுன்ஸ் பண்ணவும் முடியாது. ஓஎம்ஜி எப்படி சேர்த்து படிக்க முடியாது ஒரு சில பில்ல. அப்போ ஓஎம்ஜின்னு தான் படிக்கிறோம் இல்லையா? இதுதான் அப்ரிவேஷன். அதனால் ஓஎம்ஜிங்கிறது ஒரு ஆக்ரோனிம் கிடையாது. அப்படி ஒரு வேர்டு அல்லது ஒரு ஃப்ரேஸோட ஷார்ட் ஃபார்மை தான் வந்து நம்ம அப்ரிவேஷன் சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், எஃப்ஒய்ஐன்னு போடுறாங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அது ஒரு அப்ரிவேஷன். நாட் எவ்ரி அப்ரிவேஷன் இஸ் அன் ஆக்ரோனிம், பட் ஆல் ஆக்ரோனிம்ஸ் ஆர் அப்ரிவேஷன்ஸ். இப்போ அடிஷ்னலாக ஒரு டிப்பு நான் கொடுக்க போகிறேன். நிமோனிக்ஸ்னு ஒரு வேர்டு நான் இப்போ வந்து சொல்ல போகிறோம். நிமோனிக்ஸ்னால் என்னன்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். இது பொதுவாக வந்து ஒரு காலேஜ்லேயோ ஒரு ஸ்கூல்லேயோ வந்து சில டீச்சர்ஸ் கூட கற்றுக் கொடுப்பாங்க. நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது, அல்லது ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, நிறைய ஃப்ரேசஸ் இருக்குது. அதில் உள்ள ஒரு ஃபஸ்ட் லெட்டர்ஸ்லாம் எடுத்து அல்லது 2-3 லெட்டர்ஸாக எடுத்து ஒரு வார்த்தையிலேருந்தும் ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி ஒரு வேர்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி விட்ருவாங்க, அல்லது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி விட்ருவாங்க. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நிமோனிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த நிமோனிக்ஸ்னால் என்னன்னாக்கா நம்ம காலேஜில் அல்லது ஸ்கூலில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சென்டென்ஸ் மாதிரியோ ஒரு வேர்டு மாதிரியோ கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ அதை பார்த்தோன்னு சொன்னாலே ஒவ்வொரு லெட்டரையும் பார்க்கும்போது ஒவ்வொரு வேர்டு நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதான் நிமோனிக்ஸ்.
இப்போ ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பார்த்துருங்க. நிமோனிக்ஸுக்கு விப்ஜிஆர், வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், ரெட், ஆரஞ்சுலாம் இருக்கு இல்லையா, கலர்ஸு, ரெயின்போ கலர்ஸ். அந்த விப்ஜியாங்கிறது ஒரு நிமோனிக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நிமோனிக்ஸ் எப்படி இருக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு லேர்னரோட இமேஜினேஷன், ஒரு லேர்னர், ஒரு கற்றுக்கிறவங்க இருக்கிறாங்க, படிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்களோட இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு வேர்டை வேணாலும், அவங்களுக்கு தெரிஞ்ச வேர்டாக இருக்கும், மற்றவங்களுக்கு தெரியாத வேர்டாக கூட இருக்கும். அது மாதிரி அவங்க படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு வேர்டு கூட, ஒருத்தவங்க பேர் இந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வந்து இந்த நிமோனிக்ஸை ஃபார்ம் பண்ணால் அவங்களுக்கு வந்து மெமரியில், லாங் டேர்ம் மெமரியில் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஃபெசிலிட்டேட் பண்ணோம், படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எக்ஸாமில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து நிமோனிக்ஸ்னு சொல்கிறோம். இதுதான் இன்றைக்கி 3க்கும் உள்ள வித்தியாசம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்ரிவேஷன், நிமோனிக்ஸ் அண்ட் ஆக்ரோனிம்ஸ் இன்றைக்கி பார்த்துருக்குறோம். போதும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட நம்ம இன்றைக்கி செஷனை வைண்ட் அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணுவோம். see you next week. till then, bye. வெல்கம் டு தங்கிலீஷ் டு இங்கிலீஷ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ஜாய்டுங்கிற வேர்டு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு ரிஃப்ளெக்சிவ் வேர்பு. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா என்ஜாய்டுங்கிற வார்த்தையை வந்து தனியாக பயன்படுத்துவாங்க. how was the movie? yes, I enjoyed it. you went to the beach today. how was it? yes, I really enjoyed the time. அந்த மாதிரி சொல்லுவாங்க. I really enjoyed. அந்த மாதிரி நிறுத்தாமல் ரிஃப்ளெக்சிவ்னால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, தனக்குத்தானே, தனக்குள்ளேயே அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும், அவங்களுக்குள்ளேயே, அவங்க மேலேயே. அந்த மாதிரி தான் சொல்லணும். how was the movie? how was the film அப்படின்னு கேட்டாங்கன்னு சொன்னால், எஸ் ஐ என்ஜாய்டுன்னு நிறுத்தாமல் ஐ என்ஜாய்ட் இட் மை செல்ஃப், ஐ என்ஜாய்ட் மை செல்ஃப் அப்படி தான் சொல்லணும். அந்த மை செல்ஃபுங்கிறது அங்கே ரிஃப்ளெக்சிவாக வரணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும். என்ன, தனக்குத்தானே, எனக்கு நானே அப்படிங்கிற வார்த்தை அங்கே வரணும். அதே மாதிரி தான் மற்ற பர்சன்ஸுக்கும் ஹீ என்ஜாய்டு ஹிம் செல்ஃப், எப்படி ஐ என்ஜாய்டு மை செல்ஃப்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஷீ என்ஜாய்டு ஹர் செல்ஃப், தே என்ஜாய்டு தெம் செல்ஃப்ஸ், வி என்ஜாய்டு அவர் செல்ஃப்ஸ், அந்த மாதிரி தான் வரணும். அந்த இப்போ வந்து உதாரணமாக ஷீ என்ஜாய்டு ஹர் செல்ஃப்னு சொன்னால, அந்த ஹர் செல்ஃப்னு சொல்கிறது ரிஃப்ளெக்சிவ்னு சொல்கிறோம். இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்க, டிட் யூ என்ஜாய் த மூவின்னு கேட்டால் எஸ்ன்னு சொல்லாதீங்க. நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு வார்த்தையில் சொல்லக்கூடாதுன்னு. எஸ் ஐ என்ஜாய்டு இட் இப்படி சொல்லலாம். இந்த இடத்துல மை செல்ஃப்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. ஐ என்ஜாய்டு இட் மை செல்ஃப்னாக்கா எனக்கு தானேன்னு வந்துடும். ஐ என்ஜாய்டு இட்னு சொன்னால் போதும். எஸ் ஐ என்ஜாய்டு த மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறீங்க, ஹவ் வாஸ் த ஸ்மார்ட் கிளாஸ்? எஸ் வி என்ஜாய்டு அவர் செல்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து, வி என்ஜாய்டு அவர் செல்ஸ். அந்த மாதிரி தான் வரும். இப்போ என்னை பற்றி நான் ஒரு காரியம் சொல்கிறேன்னு சொன்னாக்கா, அந்த சென்டென்ஸில் வந்து ஐங்கிறது தான் சப்ஜெக்டு. அதே மாதிரி நான் ஒரு காரியத்தை செய்கிறேங்கிறதுனால நான் வந்து ஐங்கிறது ஆப்ஜெக்டாகவும் வரலாம் இல்லையா, சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒன்றாவே வரலாம், ஒன்றாவே இருக்கலாம் ஒரு சென்டென்ஸில். ஐ டூ த ஹோம்ஒர்க் மை செல்ஃப், ஐ டூ த ஹோம்ஒர்க் மை செல்ஃப். நான் என்னுடைய வீட்டு பாடங்களை நானாகவே செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ டூ த ஹோம்ஒர்க் மை செல்ஃப். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆப்ஜெக்டும் சப்ஜெக்டும் ஐ தான் வருது. அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து மை செல்ஃப் அந்த ரிஃப்ளெக்சிவ் அந்த இடத்துல வந்துடணும். சப்ஜெக்ட் டஸ் சம்திங் டு இட் செல்ஃப் அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் நம்ம வந்து ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்னு சொல்கிறோம், ரிஃப்ளெக்சிவ்னு சொல்கிறோம். சப்ஜெக்ட் டஸ் சம்திங் டு இட் செல்ஃப். புரியுதா? இதுதான் வந்து ரிஃப்ளெக்சிவ் வேர்ப் அல்லது ரிஃப்ளெக்சிவ். இந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து நிறைய ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸ் இருக்குது. நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கிறது ஒரு வேர்டு பார்த்துருக்கோம், இந்த என்ஜாய்டுங்கிற வேர்டு பார்த்துருக்கோம். இனி வரக்கூடிய எபிசோட்ஸில் நம்ம நிறைய வேர்ப்ஸ் பார்ப்போம். ஓகே, வி வில் ஃபைண்ட் ஐ கைஸ். வெல்கம் டு தங்கிலீஷ் டு இங்கிலீஷ் சேனல். டுடேஸ் செஷன் இஸ் அபவுட் கேன்வாஸ் அண்ட் கேன்வாஸ். CANVAS ஒன்று, CANVASS ஒன்று, டபுள் எஸ்ன்னு சொல்லாதீங்க, SSன்னு சொல்லுவோம். ஓகே, CANVAS ஒரு எஸ் போடுறோம் இல்லையா. கேன்வாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு துணி போன்ற இருக்கக்கூடிய அழுத்தமான துணி இருக்கக்கூடியது தான் வந்து கேன்வாஸ்ன்னு சொல்கிறோம். சில இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், பெயிண்டிங்ஸுக்கெலாம் பயன்படுத்துவாங்க. பொதுவாக வந்து ஆயில் பெயிண்டிங்ஸ், உரியாமல் இருக்கிறதுக்கு ஆயில் பெயிண்டிங்ஸ், அதை காய வச்சு அது மேலே வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. அதை வந்து கேன்வாஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஷூஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து கேன்வாஸ்
ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அது கேன்வாஸு. அதே மாதிரி மிலிட்ரி காட்டுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. மிலிட்ரி கேம்பில் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய கட்டில் வந்து மடக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து கேன்வாஸ் போட்டிருப்பாங்க, அதில் தான் படுக்கணும். சாக் இருக்கும், அப்படி இல்லைன்னா கேன்வாஸ் இருக்கும். அப்போ இந்த கேன்வாஸுங்கிறது எதுலேருந்து கிடைக்குதுன்னா ஒரு வகையான புல்லுலேருந்து தயாரிக்கக்கூடியது. எப்படி நமக்கு ஜூட்டு கிடைக்குதுல்ல, ஜூட்டுனா நான் சணல் இல்லையா, சணல் இந்த சாக்கெல்லாம் பின்னுறோம்ல, அதை மாதிரி தான் வந்து இந்த கேன்வாஸையும் தயாரிக்கிற ரா மெட்டீரியல் வந்து ஒரு புல் வகையை சேர்ந்தது. அதிலேருந்து தான் நம்ம கேன்வாஸ் தயாரிக்கிறோம். அந்த கேன்வாஸ் வந்து ஒரு திக் அண்ட் ஹெவி மெட்டீரியல், ரொம்ப வளையக்கூடிய தன்மை அதிகமாக இருக்காது. வளையம் பெண்டாகும், ஆனால் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. வளையக்கூடிய தன்மை ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது தான் அந்த கேன்வாஸ்ன்னு சொல்கிறோம். பழைய ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் கேன்வாஸ் வந்து பயன்படுத்துவாங்க. ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், கலர்டாக இருக்கும். பிளாங்கோன்னு சொல்லுவாங்க, ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய பாலிஷ்லாம் அதில் போடக்கூடியது. அதே மாதிரி ப்ரௌன் கலரு, க்ரே கலர், எல்லா கலர்ஸ்லையும் இருக்குது கேன்வாஸ். இன்றைக்கி கூட கேன்வாஸ் ஷூஸ் நம்ம நிறையா கடையில் இருக்குது, இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஒரு சிலர் நம்ம ஸ்போர்ட்ஸுக்கெலாம் கூட அதை பயன்படுத்துவாங்க. இப்போ கேன்வாஸுங்கிறது வந்து திக் ஓவன் கிளாத், ஒரு துணி போன்றது. ஆனால் திக்கான்னு சொன்னாக்கா ரொம்ப அழுத்தமாக நெருக்கமாக, ஓவன்னா என்ன, பின்னப்பட்ட ஒரு துணி அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து கேன்வாஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ட்ரெக்கிங்லாம் போகிறாங்க, அது டென்ட் அடிக்கிறதுக்கு அது பயன்படும் கேன்வாஸு. அதே மாதிரி செயில்னு சொல்கிறோம்ல, ஒரு படகு பழைய காலத்தில் வந்து இந்த செயில் படகுல இருக்கக்கூடியதுக்கு வந்து பாய்மரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு கூட அந்த கேன்வாஸை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி தான் அந்த கேன்வாஸை பயன்படுது. இதுக்கு வந்து ஸ்பெல்லிங் நம்ம இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கேன்வாஸுக்கு வந்து CANVAS மட்டும்தான் போடணும், 2 S போடக்கூடாது. அதுக்காக தான் மெயினாக இந்த எபிசோட் போடுறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கேன்வாஸ் பார்த்திங்கன்னா 2 S வரும், CANVASS. அது என்னன்னு சொல்லி இப்போ பார்ப்போம். இப்போ எலெக்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா கேன்வாஸ் பண்ணுறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் வருது, பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ் வருது இல்லையா. இந்த மாதிரி எலெக்ஷன்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா, அல்லது காலேஜில் கூட காலேஜ் ஆரம்பித்த பிறகு சேர்மன் எலெக்ஷன் இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா. அப்போ கேன்வாஸ் பண்ணுறோம். கேன்வாஸ் பண்ணுறது என்னென்னா பரப்புறது, ஒருத்தருடைய கொள்கையை பரப்புறது, ஒருத்தரை பற்றி எடுத்து சொல்கிறது, இதெல்லாம் வந்து கேன்வாஸ் பண்ணுறது. இதுக்கு வந்து ஸ்பெல்லிங் என்ன வரும்னா CANVASS வரணும். கேன்வாஸிங் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, அடுத்தவங்களுக்கு எடுத்துரைப்பதற்காக, எடுத்து சொல்வதற்காக, கருத்துக்களை சொல்கிறதுக்காக போகிறது. அந்த மாதிரி பப்ளிசிட்டி கொடுக்குறது, அந்த ப்ரொசீஜருக்கு பேர் கேன்வாஸ்ன்னு பேர். அப்போ ஒருத்தரோட ஒப்பீனியன் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அல்லது ஒரு ஜெயிக்க வைங்கன்னு சொல்லி கேட்குறதுக்காகவும் நம்ம போய் கேட்குறதுக்கு வந்து அந்த ஃபாலோயர்ஸ்லாம் போய் கேட்குறாங்கல்ல, அதுக்கு தான் வந்து கேன்வாஸ் பண்ணுறது. இது இப்போ பொதுவாக நம்ம எலெக்ஷன் டைமில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. சீக்கிங் அதர்ஸ் சப்போர்ட்டுன்னு கூட சொல்லலாம். நம்மளுடைய மேனிஃபெஸ்டோ இருக்கு இல்லையா, என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து அடுத்தவங்ககிட்ட எடுத்து சொல்கிறது வந்து கேன்வாஸ் பண்ணுறது. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லுவாங்க. என்ன செய்ய போகிறோம், நாங்கள் ஜெயித்தா என்ன செய்வோம்னு சொல்கிறது தான் மேனிஃபெஸ்டோ. சுருக்கமாக சொல்லணுன்னா ஆதரவு கோருதல், அதான் கேன்வாஸிங். ஆதரவு கோருதல், உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க, இந்த கொள்கைக்காக கொடுங்க, இந்த கட்சிக்காக கொடுங்க, இந்த நபருக்காக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு பேர் கேன்வாஸிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடை இதோட நிறுத்திடுவோம். இன்னொரு எபிசோட நான் நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கிலீஷ் டு இங்கிலீஷ் சேனல். In today's episode, we are going to see the difference between childlike and childish. You might have heard both these words, but most of us think that both these words are synonyms, or the meaning is the same for both the words. No, it is not so. Childish is entirely, the meaning is entirely different from that of childlike. Childlike means the good qualities of a child. What are the good qualities of a child? Innocence, very inquisitiveness. All these are the qualities of a child. But childlike
அப்படின்னா என்னன்னு சொல்லி முதல்ல பார்த்தோன்னு சொன்னால், ஒரு குழந்தை போன்ற மனமுடைய அப்படின்ற அர்த்தம் வரணும்னு சொன்னால் நம்ம அந்த சைல்டு லைக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். குழந்தை போன்ற மனசுன்னு சொல்லலாம், அதுதான் வந்து சைல்டு லைக். ஆனஸ்டி, ஸ்வீட்னஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் சைல்டு லைக்னு சொல்லலாம். அதாவது நேர்மையான, பொய் சொல்ல தெரியாது குழந்தைங்களுக்கு இல்லையா, திருடுறது, பொய் சொல்கிறது, இந்த மாதிரி தவறுகளை செய்ய தெரியாது. அதே மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சைல்டு லைக்குன்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு அடல்ட் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கார் அப்படின்னு சொன்னால், இன்னசென்ட்னா ரொம்ப நேர்மையாக குழந்தைத்தனமாக இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம சைல்டு லைக்குங்கிற வார்த்தை அந்த இடத்துல நம்ம பயன்படுத்த முடியும். பியூரிட்டி ஆஃப் ஹார்ட் அண்ட் மைண்ட், பியூரிட்டி தூய்மை, தூய்மையான மனது, தூய்மையான எண்ணம், இதை கொண்டவர்கள் வந்து ஷீ இஸ் சைல்டு லைக் அப்படின்னா அவள் குழந்தைத்தனம் உள்ளவள், அந்த குணாதிசயங்களை கொண்டவள் அப்படிங்கிற அர்த்தம் வருது சைல்டு லைக்கு. ஒரு பாசிட்டிவ் சென்ஸ், நல்லதை சொல்கிறதுக்கு, ஒருத்தரை பற்றி நல்ல குணங்களை பற்றி சொல்லும்போது நம்ம சைல்டு லைக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அக்செப்டிங் அதர்ஸ், இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது, எதிர்பார்க்காமல் இருப்பது, மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது, அந்த மாதிரி குணங்கள் இருக்கக்கூடியவர்களை வந்து சைல்டு லைக் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து சைல்டிஷ்ங்கிற வார்த்தை. சைல்டிஷ்ங்கிறது வந்து அது வந்து பாசிட்டிவ் சென்ஸ்ன்றதுனால, இப்போ சைல்டிஷ்ங்கிறது வந்து பாசிட்டிவான ஒரு மீனிங் தரக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது, நெகட்டிவ் சென்ஸை தரக்கூடியது. அப்போ சைல்டிஷ்ங்கிறது வந்து ஃபூலிஷ் வே, அனாயிங் வே, இந்த மாதிரி மெத்தடில் அந்த லைஃப்பை லீட் பண்ணுறவங்களுக்கு வந்து சைல்டிஷ்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த பிஹேவியர் வந்து சைல்டிஷ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குழந்தை மாதிரி அவங்க நடந்துக்குவாங்களே தவிர குழந்தை கிடையாது, குழந்தை உள்ளம் கிடையாது. அந்த மாதிரி நடிக்கக்கூடிய தன்மை உடையவங்களை தான் நம்ம வந்து சைல்டிஷ்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஷீ இஸ் டூ சைல்டிஷ், வி ஷுட் நாட் பி சைல்டிஷ், இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம பயன்படுத்தலாம். வி ஷுட் நாட் பி சைல்டிஷ்னால் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாதுன்ற அர்த்தம் கிடையாது, சின்ன பிள்ளை மாதிரி நடிக்கக்கூடாது அப்படின்ற அர்த்தம் வரும், நெகட்டிவ் சென்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன், ஷீ இஸ் வெரி சைல்டிஷ் அண்ட் செல்ஃபிஷ், தன்னலமிக்கவள், சைல்டிஷாக இருக்கக்கூடியவள், அந்த மாதிரி சென்ஸில் எல்லாம் நம்ம சைல்டிஷை பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த சைல்டிஷ்ங்கிற வார்த்தையை வந்து ஒரு அடல்ட்டுக்கோ ஒரு பெரியவங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு டெரோகேட்டரி எஃபெக்ட் நமக்கு அவங்களுக்கு கொடுக்குறோம். டெரோகேட்டரி எஃபெக்ட்னா ரொம்ப கீழ்த்தனமான அப்படிங்கிற அர்த்தம் வருது. அதாவது டெரோகேட்டரினாக்கா லேக் ஆஃப் ரெஸ்பெக்ட், மதிப்பு இல்லாத, மதிப்பு தன் மதிப்பை வந்து குறைத்து கொள்வது, அதுதான் டெரோகேட்டரின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வேர்டு தான் வந்து சைல்டிஷ். சைல்டு லைக்குக்கும் சைல்டிஷுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்துருக்குறோம். சைல்டு லைக்குங்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்காக, நல்லதுக்காக பயன்படுத்தலாம். குழந்தைத்தனமுடைய, குழந்தை உள்ளம் படைத்த அப்படிங்கிறதுக்கெலாம் சைல்டு லைக் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி நடிக்கக்கூடியது அப்படின்னாக்கா சைல்டிஷ்ங்கிற வார்த்தையை நெகட்டிவ் சென்ஸில் பயன்படுத்துறதுக்கு நம்ம சைல்டிஷ் பயன்படுத்தணும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், hope you might have understood both the meanings. Okay friends, see you next week. Till then, bye.